பைபிள்ல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வெல் நோன் கேரக்டர் யார் அப்படின்னா ஆபிரகாமோடைய ஒய்ஃபுக்கு ஆண்டவர் கூட இவ்வளவு பெரிய என்கவுண்டர் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் டு பைபிள் சீரிஸ் பார்ட் 50. ஆபிரகாமுடைய முதல் மனைவியாக சாராள்னால ஆபிரகாமுடைய இரண்டாவது மனைவியாகிய ஆகார் ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு துரத்தப்படும் பொழுது ஆகார் அவங்களுடைய பையனாக இஸ்மாயிலையும் கூட கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த இஸ்மாயில் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, இந்த இஸ்மாயில் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பொல்லாத மனுஷனா வருவான், அதாவது துஷ்ட மனுஷனா வருவான் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் வனாந்தரத்துல அவங்க பயணம் பண்ணி போகும் பொழுது ஒரு கட்டத்து மேல அவங்களுக்கு தண்ணி தீர்ந்து போயிருது. அப்பதான் ஆகார் ஆண்டவரத்துல அழுகுறாங்க, ஆண்டவரே இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுகும் பொழுது கர்த்தருடைய தேவ தூதன் மூலியமா தேவன் உதவி செய்யறாரு. வனாந்தரத்துல ஒரு துறவை உண்டாக்கி அவங்களுக்காக தராரு. அந்த நேரத்துல தான் ஆகார் தேவனுக்கு பேர் வைப்பாங்க, அதாவது எல்ரோகி, என்னை காண்கிறவர் அப்படின்னு சொல்லி. சோ நான் ஃபைனலி என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு பொல்லாத மனுஷனுக்கே தேவன் இவ்வளவா உதவி செய்வார் என்றால் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நம்ம ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்காரு. சோ நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எப்படி நமக்கு உதவி செய்யாம இருக்க மாட்டாரு? நிச்சயமா அவர் உதவி செய்ய உண்மையிலவரா இருக்காரு. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரை நோக்கி ஆகார போல தேவனை கூப்பிடணும். சோ அவ்வளவுதான். So இது உண்மையான ஆமென் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. So thank you for watching. May God bless everybody.